அப்போ நம்ம பசிக்கு சாப்பிடல. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வயிறு இருக்கு, இந்த அவை பெருமாட்டி சொல்லுகிறார், ஏ வயிறே, இந்த உலகத்துல ஏதோடு வாழ்ந்துமானாலும் வாழ்ந்து விடலாம், உன்னோடு வாழ முடியாது போல இருக்கே. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், ஒரே ஒரு நாள் சாப்பிடாம இரு அப்படின்னு சொன்ன கேக்குறியா? நீ கேட்க மாட்டேங்கிறிய. ஒருவேளை உணவு கூட இருக்க மாட்டேங்கிறிய. சரி, ஒரு நாள் உணவை தான் ஒழி என்றால் ஒழிய மாட்டேங்கிற. சாப்பாடு கிடைக்கிற இடத்துல 2 நாள் சாப்பாட்டையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கணும்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய். இந்த மாதிரி பாபுசாதி அடிகளார் மாதிரி எத்தனை தர்மசாலை இங்க வர்றோம்ல, ஒரு 5-6 நாளைக்கு ஒரு 5 பகுதியா பிரிச்சு, இது சனிக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமை, இது திங்கக்கிழமை, அப்படி ஸ்டோர் பண்ணிட்டு 3 நாளைக்கு போயிட்டா எவ்வளவு கஷ்டம் இல்லாம இருக்கும். ஆண்டவன் அந்த மாதிரி படைக்கல. அந்த மாதிரி படைச்சிருந்தா ஒருத்தனும் கல்யாணத்துல பந்திய வைக்க மாட்டான். வைக்க வைப்பானா? வர்றவன் பூரா 5, நான் 500 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 200 பேர் கூட சாப்பிடல, அது 500 சாப்பாடு உள்ள போயிடுச்சு இல்ல. அவன் 4 சாப்பாடு உள்ள கட்டிட்டு போயிட்டாயா. டிஃபன் கேரியர்ல தான் இப்ப எடுத்துட்டு போவான். வயத்திலே ஸ்டோர் பண்ணிட்டு போட்டானா பந்திக்கு யாரும் கூப்பிட மாட்டான். நீ வீட்லயே பொட்டலம் கட்டிக்கணும் கொடுத்துடுற, அப்புறமா நீ கல்யாணத்துக்கு வரலாம் ஆச்சிருவான்னு வைங்கள. அப்போ ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழிய மாட்டாய், 2 நாளைக்கு உணவை உன்னுடைய வயிற்றுக்குள் ஏற்றுக்கொள் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஏ வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. அந்த வயிற்றை நிரப்புறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ருசிக்குதான் சாப்பிடும். அது வள்ளலார் சொன்னார், அரை வயிறு சோறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, 1/4 வயிறு காலியா கிடக்கணும். காலியா கிடக்கா மடிச்ச வரைக்கும் கட்டுறான். வச்சு திணிச்சு கட்டைக்கு முட்டிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வரை வச்சு உள்ள திணிச்சான். திணிச்சு கொமட்டுது, கண்ணு மூடி பிதுக்குது. பக்கத்துல சொன்னார், எப்பா கையை விட்டு வாந்திடுறா, இல்லைன்னா நீ போய் உங்களுக்கு கண்ணு மொழி பூரா முன்னாடி வந்துட்டாரு, கையை விட்டு வாந்திடுறாரு. அதுக்கு அவன் சொன்னான், கையை விடுறதுக்கு இடம் இருந்தா இன்னொரு வடை தின்றுக்க மாட்டான். அப்ப அதுக்கே இடம் இல்லை. அதனாலதான் இந்த சாப்பாடு எல்லாம் முடிச்சோன்னு கடைசியில பாயசம் வைப்பான். சில பேர் ரசத்துக்கு அடுத்ததே பாயசம் சாப்பிடுவான், அவன் இயல்பான ஆளு. சில பேரு பாயசத்தை லாஸ்ட்ல சாப்பிடுறேன்னு வச்சிருப்பான். பாத்தீங்களா? எதுக்கு தெரியுமா? ஃபுல்லா கட்டியாச்சு, அங்கங்க எங்காச்சும் சில இடுக்கு இருக்கும். அந்த இடுக்குல இந்த பாயசத்தை ஊத்துனோம்னா சர்ற உள்ள போயிடும். அப்ப அந்த இந்த இடுக்கைய அடைச்சி விட்டு தான் எழுந்து போகணும் அவன் முடிவு பண்ணிட்டு உக்காந்தான்னா, அவன் பசிச்சு சாப்பிடுறாளா, ருசிக்காகவும் கிடைத்ததை விடக்கூடாதுன்னு சாப்பிடுறாள். ஒரு அழகான 2 வரியில சொல்றேன். ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா சாப்பிடும் போது பசி வந்த பிறகு கையை வாயில் வைப்பவனும், பசி வந்த பிறகு கையை வாயில் வைப்பவனும், பசி அடங்குவதற்கு முன்னால் வாயில் இருந்து கையை எடுப்பவனும் எந்தவித நோயும் இல்லாமல் வாழ்வான் என்பதுதான் ஆரோக்கிய வாழ்வினுடைய இலக்கணம். மாற்றப்படாது. பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. பசி எடுத்த பிறகுதான் கையை வைக்கணும். ஃபுல்லா வயிறு நிரம்பிடக்கூடாது, நிரம்பத்துக்குள்ள முடிச்சுக்கணும். அங்க பாதி காலியா கிடக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியமான வாழ்வு. வள்ளலார் அதை சொல்றார், ருசிக்கு சாப்பிடாதே, பசிக்காக சாப்பிடு. சுகந்தம் விரும்பாதே. இந்த செண்டாது இது நறுமண பொருள்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மேனியை அழகு பண்ணிக்கணும் அப்படின்லாம் யோசனை பண்ணாதே, அவைகளெல்லாம் வீணானவைங்கிறார். இன்சொல்லாடல் அத திருமூலர் தான் சொல்வார் இல்லையா? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இனிமையா 2 வார்த்தை அடுத்தவன் பேசுறார்.
அதை விட ஒரு பேரின்பம் அவனுக்கு கிடையாது. அப்புறம் பொய் பேசாதே, பொய் பேசாதே. வாத்தியார் பையனை போட்டு அடி அடி அடிக்கிறார். பொய் சொல்வியா, பொய் சொல்வியா, பொய் சொல்வியா அடிச்சார். அடிச்சு சொன்ன பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அவன் சொன்னா பாருங்க ஒரு தேவ வாக்கு, ஐயா நான் பொய்யே இனிமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு சிறந்த பொய் வேற ஏதாவது இருக்க முடியுமா ஐயா? அதான எதார்த்தம். பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னா அதை விட பொய் வேற எதுவும் இருக்க முடியாது சார். அதனால தான் சார் நான் அடியை வாங்கிட்டு இருக்கிறேன். அப்ப பொய் என்பது வாழ்க்கையில் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு. நான் பாருங்க எங்களை மாதிரி கவிஞர்கள் கவிதை என்று வந்தால் அதில் ஒரு பொய்யை கலந்தால் தான் அழகாக இருக்கும் யோசிக்கிறோமே. அந்த பொய்யை வாழ்க்கையில் கலக்காதே. அழகாக சொன்னார், ஒருமையுடன் நினது திருமணலடி நினைக்கின்ற உத்தமதம் வாழ்வு வேண்டும். ஒருமையான உணர்வோடு நினைக்கிறவர்கள் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். பொய்யை ஒரு பொழுதும் நான் பேசக்கூடாது இல்லையா? அந்த பொய் என்பது வராத வாழ்க்கையாக மெய்யை பேசுகிற வாழ்க்கை வரணும். ஒரு ஜீவகிம்சை ஏற்படுகிறது. அந்த ஜீவகிம்சை ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தனுக்கு ஒரு இடம் வருது, ஒரு உயிருக்கு துன்பம் விளையுது. அந்த நேரத்தில் எந்த தந்திரத்தை பயன்படுத்தியாவது அந்த ஜீவகிம்சையை போக்கு, அதுதான் உன் இலக்கு என்று வைத்துக் கொள்ள வேண்டும் வள்ளலார். அப்போ வள்ளுவர் சொல்வார், பொய்யே பேசக்கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று சொல்ற வள்ளுவர், நீ பொய் பேசலாம், பொய் பேசலாம். எப்ப பேசலாம் தெரியுமா? நீ பேசுகிற பொய்யால் ஒரு நன்மை விளையுமானால் நீ பொய் பேசலாம். எப்போ பொய் பேசலாம் சார், அதனால ஒரு நன்மை கிடைக்குமானால், யாருக்கு? உனக்கு இல்ல, அந்த உயிருக்கு அல்லது யாரோ ஒருவருக்கு நன்மை விளையுமானால் நீ பொய் பேசலாம். அந்த பொய் பொய் அல்ல, அது உண்மை. பொய்மையும் வாய்மையிடத்த, வள்ளுவன் குறள், பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். காட்டில் இருக்கிறார் ஒரு முனிவர், ஆசிரமத்தில் தவத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு ஒரு மான்குட்டி உள்ள ஓடி வருது. ஆசிரமத்து உள்ள போய் புகுந்துக்கிடுச்சு. ஏற்கனவே மருட்சி உடைய கண்களை உடைய மான் அதிக மருட்சியோடு உள்ளே வந்து பயத்தால் அச்சத்தால் ஒடுங்கி உள்ள போய் ஒளிஞ்சிருக்குது. வாசல்ல ஒரு வேடன் வந்து நிற்கிறான். கையிலே வில், பூட்டிய அம்பு, கண்களிலே சீற்றம். அவன் சாமியை பார்த்து கேட்டான், சாமி இங்க ஒரு மான் ஓடி வந்து சாமி. சாமி தானே அவரு, துறவி தானே அவரு, உண்மையே பேசுறவர் தானே அவரு. உண்மையை பேச வேண்டும்னா என்ன சொல்லி இருக்கணும்? இந்த மான் இப்பதான் உள்ள போச்சு, பார்த்தேன், உள்ளதான் இருக்கு, போ பிடிச்சுக்கோன்னு சொன்னா உண்மை. ஆனா அவர் யோசிச்சார், அந்த மான் மருட்சியோடு ஓடி வந்தது, இவன் பசியோடு ஓடி வந்திருக்கிறான். இப்பொழுது சுட்டி காட்டி காட்டி கொடுத்து விட்டால் அவன் மானை அழித்து விடுவான், அந்த மானின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதிய காரணத்தால் தன் சீடர்களுக்கெல்லாம் பொய்யே பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த குரு சொன்னார், அந்த மான் இங்க வரலப்பா, பின்பக்கமா ஓடிச்சு, அங்க போய் பாருங்க. நம்ம உடனே ஓடி போய் நின்று, சாமி போய் தானே சொன்னீங்க, எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண போது என்னமா சொல்றீங்க, கண்ணுக்கு எதிராக ஒரு பொய்ய சொல்லிட்டீங்களே சாமின்னு நமக்கு கேட்க தோன்றுமா? வேடம் வேணா கேட்கலாம். உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னியா சாமி, இனிமே இந்த மில்லை எடுத்து அம்ப மான் மேல போடல, இந்த பெருமான் மேல போட போறேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்திலே அவர் சொன்ன பொய் பொய் இல்லை, அதுதான் உண்மை என்று சொன்னவர் யாரு? நம்முடைய வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் சொன்னார், நம் பாட்டன் சொன்னார். எவ்வளவு உயர்ந்த நெறிகள்! அந்த மாதிரி நீ பொய் பேசாதே. ஆனால் ஜீவகிம்சை நேரிடும் காலத்தில் நீ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும்னா எந்தவித தந்திரத்தாலாவதுங்கிறார். அந்த தந்திரத்தாலாவதுங்கிறதுக்கு உள்ள நீ பொய்யே சொன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வருவித்துக் கொள்ள வேண்டிய பொருள்.
அந்த உயிரை காப்பாற்று, அந்த உயிரை எப்படியாவது காப்பாத்து. அதுதான் இந்திரிய ஒழுக்கத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. இந்த நிலை உனக்கு வருமானால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற பண்பு உனக்கு வரும். எல்லா உயிர்களையும் நேசிக்கிற பண்பு வந்தா அந்த உயிர்களை நீ வணங்குகிற கடவுளை போல் பார்ப்பாய். அந்த உயிர்களை நீ வணங்குகிற கடவுளை போல் பார்த்தால் அந்த கடவுள் உன்னை பார்ப்பான். இவன் என்னை நெருங்கி விட்டான், பக்குவப்பட்டு விட்டான், இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவன் நம்மை தேடி வருவான் என்பதுதான் சன்மார்க்கம் சொல்லுகிற உண்மை. மறந்து விடாதீர்கள். அவனை நோக்கி நீங்க 4 அடி வச்சீங்கன்னா நம்மை நோக்கி அவன் 40 அடி வைப்பான். எப்போ? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உச்சத்தில் நிற்கிற உயிர்களுக்கு. இப்போ கைகளுக்கு சொன்னார், இந்திரியம் இல்லையா? கையால என்ன பண்ணணும்? கண்ணால என்ன பண்ணணும்? காதால என்ன பண்ணணும்? இப்போ காலால என்ன பண்ணணும்னு சொல்றேன். நல்ல கஷேத்திரங்களுக்கு போங்க, இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வாங்க, இந்த மாதிரி சாதுக்கள் ஐயா சரவண ஜானகிராம நாகராஜன் எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துக்களையும் எளிமையா சொல்லக்கூடிய ஞானிகள் இருக்கிற இடத்துக்கு போங்க, இந்த சத்சங்கத்தில் உட்காருங்க, அவர்களை தரிசித்து விட்டு வாருங்கள். எங்காவது ஒரு பெரிய ஆசிரமம் இருக்கும், அங்க ஜீவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த காட்சியை பாருங்கள், அது உங்கள் மனத்தை மென்மைப்படுத்தும். அங்க போங்க. நன்முயற்சியில் எடுப்பதும் கொடுப்பதும் நடத்துங்கள். ஒரு பொருளை எடுத்தாலும் நல்ல முயற்சியில எடுக்கணும். பொருள் சேர்த்தால் அந்த பொருள் நல்ல முயற்சியில வந்த பொருளா இருக்கணும். வள்ளல் பெருமா எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களா சொல்றாரு. ஆனா உண்மையில அதான் பெரிய விஷயம். எப்படி சொல்லுவாங்க? பெரிதினும் பெரிதுகள். யார் சொன்னது? பாரதி. கேட்கிற விஷயத்தை பெருசா கேளு, பெருசா கேளு. பெரிதினும் பெரிதுகள். அந்த பெரிதினும் பெரிதெல்லாம் எங்க இருக்கு? சன்மார்க்கத்தை தான் இருக்கு. ஒரு சொல்றேன், நான் எங்கேயும் மேடைகள் சொல்றது வழக்கம். நம்முடைய சன்மார்க்கம் தான் இவ்வளவு எளிமையா நெறிகளை மக்களுக்கு சொல்லி இந்த பொது புலன்களை, இந்திரியங்களை, அதை மாணிக்கவாசகர் சொல்வார், இந்திரிய பறவைகள் இருந்து ஓடின. எப்போ நீ வந்து என் மனசுக்குள்ள புகுந்தியோ ஆண்டவா, இந்த இந்திரிய பறவைகள்லாம் இருந்து எனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதுக்கு வேண்டிய தீனியே என் உடம்புல இருந்து ஏத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இந்திரிய பறவைகள்லாம் நீ எப்போ உள்ள என்டர் ஆனையோ, உள்ள நுழைஞ்சியோ, அப்பொழுதே எல்லாம் வெளியே ஓடி போச்சு. இப்போ நான் நிர்மலமாக இருக்கிறேன், சுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன் மாணிக்கவாசகர். எங்கே பரிசுத்தமான இதயம் இருக்கிறதோ அங்கேதான் அந்த பரிசுத்தன் இறங்கி வருவான் என்கிற உண்மையை மனசுல நீங்க வச்சுக்கணும். இதை சொல்றது நம்முடைய சன்மார்க்கம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாமி கும்பிட போனா போய் கடவுள்கிட்ட வணங்கணும். சாமி, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், பாவத்துக்கெல்லாம் என்ன கழுவாயினே தெரியல, அது எப்படி கழுவுறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே நின்னா. பக்கத்துல இருந்து கேட்டவர், பக்கத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தவர் இவர் புலம்புறதை கேட்டார். ஒரு இளைய வயசுடையவனா இருக்கிறான், இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். என்னப்பா ரொம்ப பாவம் பண்ணிட்டியோ, கவலைப்படாத, போகும்போது அந்த உண்டியல் இருக்கு பத்தியா, அதுல ஒரு 50 ரூபாயை போட்டுட்டு போ, நினைச்சுக்கிட்டு போ, நினைச்சது நடக்கும். இவன் என்னமோ ஒரு அசரீரி தேவவாக்குன்னு நினைச்சுக்கிட்டு தன் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்தான், அவனையும் கூட்டிட்டு வந்தான். இவன் வந்தவங்க இருக்குது போனான், அவனை அழைச்சிக்கிட்டு. நல்ல வேலை தான் இந்த ஆள் சொன்னார், இந்த பாவத்திலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியல, அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 50 ரூபா உண்டியல்ல போட்டா போயிடுங்கிறாரு அப்படின்னு கிடுங்கிட்டு போனான். பையில கையை விட்டான், ஒரு 100 ரூபா நோட்டு வந்துச்சு, எடுத்து உள்ள போட்டான். நண்பன் கேட்டான், டே அவர் 50 ரூபா தான் போட சொன்னாரு, ஏன்டா 100 ரூபா போட்டேன்? அதுக்கு அவன் சொன்னான், இந்த 50 ரூபா நேற்று வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு 50 போட்ட போது இன்னைக்கு ராத்திரி ஒரு பாவனை பண்ணியாகும். அதை பண்ணினாதான் என் பிறவி பயனே எனக்கு கிடைக்கும். அப்படி ஒன்று வச்சிருக்கிறேன் ஒரு பாவம்.
அதை ராத்திரி செய்ய போறேன், அதுக்கு அட்வான்ஸா இப்பயே ஒரு 50 ரூபாய் போட்டு விடுறேன். இதுதான் அந்த கடவுளர்கள், அந்த கோயில்கள், அந்த கடவுளர்கள் சொல்லுவது. வள்ளலார் அப்படி சொல்லல. மண்ணுலகத்திலே உயிர்களாம் வரும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். உலகத்துல ஒரு உயிர்கள் வருந்துகிறது என்கிற வருத்தத்தை கண்ணால பார்த்தோம்னா கலங்குவது இயல்பு சார். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த கண்ணால பார்க்கிறோம், தவிச்சு போயிடுவோம்ல. அவனுக்கு அண்ணனா இருக்க வேண்டாம், தம்பியா இருக்க வேண்டாம், சொந்தமா இருக்க வேண்டாம், ரத்தமா இருக்க வேண்டாம், அந்த ரத்தத்தை பார்த்தால் சித்தம் கலங்கி போய் விடுகிறதா இல்லையா? ஐயோ, இதுதான் கண்டவன் இயல்பு. கண்டவன் போன் பண்றார் அவர் நண்பருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன், அடிச்சு மூளை செதறி அப்படி மூளை துடிச்சிருப்பார். ஐயோ அப்படின்னு அவருக்கு கை கடகா நடக்குது, செல்ல பேசுறார். அப்படியா? சரி இப்ப எங்க இருக்க நீ? அவன் நீ வா, நாளைக்கு பேசிக்கலாம். போன் கட் பண்ணிட்டான். இவர் எவ்வளவு துடிப்போடும் எவ்வளவு பதைப்போடும் சொன்னாரோ, இந்த பதைப்பு கண்ணால் பார்த்தவரின் பதைப்பு கேட்பவனுக்கு வருமா? ஒருபோதும் வராது. இதுதான் மனித இயற்கை. வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுங்களா? அடடா, ஒரு உயிர் படுகிற வருத்தத்தை கண்ணால் பார்த்தால் மட்டுமல்ல, உயிர் வருந்துகிறது, துடிக்கிறது என்கிற அந்த துடிப்பை காதால் கேட்டாலே என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன ஒரே மகான் நம்முடைய வள்ளலாரை தவிர வேறு யாரும் கிடையாது. கணமும் நான் சகித்திட மாட்டேன், ஒரு கணம் கூட நான் சகிக்க மாட்டேன். ஒரு உயிரை வருத்துகிறார்கள் என்பதை கண்ணினால் அப்படியே தாட்டு வைப்பார். ஐயோ, ஒரு உயிரை கொலை பண்றான் சார், அந்த கொலை பண்ற காட்சிய கண்ணினால் கண்டேன் அப்படி சொல்லிட வேண்டியதானே? கண்ணினால் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சொல்ல என்ன தெரியுமா? ஐயோ. கண்ணினால் பார்த்தேன் என்றே அவரால் சொல்ல முடியல. உயிரை வருத்துகிறானே, வெட்டுகிறானே, அறுக்கிறானே, கொல்லுகிறானே, அது துடிக்கிற துடிப்பை என் கண்ணினால் ஐயோ என்னால் சொல்ல முடியவில்லையே அடுத்த வரியில. அப்போ அந்த காட்சியை பாட்டில செய்யுள்ள வடிக்கும் போது கூட அவர் சொல்ல முடியாமல் அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளும் குழைந்து போகிறது சொன்னா, அந்த குழைந்த வருத்தம் இரக்கத்தினுடைய உருவம் அழுது அந்த ஆண்டவனை அடைந்தவராக இருக்கிற வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய நெஞ்சத்திற்குள்ளே என்ன வரணும்? ஆண்டவா, நீதான் என்னுடைய தலைவன், நீதான் என்னுடைய குரு, நீதான் என்னுடைய வழிகாட்டி, நீதான் எனக்கு இறைவன் என்கிற உணர்வு நமக்கெல்லாம் வரணும். வந்ததனாலதான் இந்த இடத்துல 10 லட்சம் பேர் கூடலாம். 10 லட்சம் பத்திரிகை அடிச்சோம். ஐயா பாபு சாதா ஐயா 10 லட்சம் பத்திரிகை அடிச்சாரா? இந்து சமய அறநிலையத்துறை பத்திரிகை 10 லட்சம் அடிச்சு 10 லட்சம் பேருக்கு அனுப்பிச்சுதா? யாரும் கூப்பிடாமலே இங்கே வந்து இங்கிருந்து யாரும் சாப்பிடாமலே போவதில்லை ஆகி இருக்கிற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய சன்மார்க்கம். இந்த வடலூர் மண்ணை தவிர வேறு எங்காவது உண்டா? நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு அருள் வரலாறு நிகழ்ந்த இந்த இடத்துல இருக்கிற அந்த மனிதர் சொல்கிறார், இவ்வளவு சின்ன இந்த பொறிகள்ல சின்னதா நினைக்காது, கையை சின்னதா நினைக்காது, காதை சின்னதா நினைக்காது, இவையெல்லாம் விலை மதிப்பற்றவை. சார், ஒருத்தர் போய் நான் உனக்கு ஒரு 10 கோடி தரேன், ஒரு 2 கையும் கொடுத்துருன்னு கேளுங்க. 10 கோடி தரேன், ஒரு 2 கையையும் வெட்டி கொடுத்துருன்னா, ஒண்ணுமே இல்லாத பணத்தையே பாராத ஒரு வறுமை வாய்ப்பட்ட மனிதனாக இருந்தால் கூட போயா. அப்ப என்ன தெரியுது? 20 கோடி கொடுத்தாலும் அந்த 20 கோடியை விடவும் விலை மதிக்க முடியாதது நம்முடைய கரங்கள், நம்முடைய உறுப்புகள்னு தெரியுதுல்ல. அப்ப இந்த விலை மதிக்க முடியாத உறுப்புகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதை விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களாக நாம் மாற்ற வேண்டும்.
ஒரு சாதாரண அற்ப பிறவிக்கு இருக்கிற கையை போல் இது அழியலாமா? ஐம்பொறிகளும் ஒரு விலங்குக்கு இருக்கிற ஐம்பொறிகள் தான் நமக்கும் இருக்கு. அப்படின்னு அந்த விலங்குகளை போல மிருகமாக வாழ்ந்து முடியலாமா? ஒரு பொழுதும் மனித வாழ்க்கை என்பது மகத்தான வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் இந்த கருவிகளை நாம் செம்மையான வழியில் பயன்படுத்த முடியும். அப்ப செம்மையான வழியில் பயன்படுத்தத்தான் வள்ளல் பெருமான் பல அருள் செய்திகளை சொல்றார். நன்முயற்சியில பொருளை எடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 11 விஷயம். அப்புறம் இன்னொரு 10 விஷயம் என்ன சொல்றாருன்னா, மிதபோகம் செய்தல், மித உணவு செய்தல், ஏதாவது உடம்புக்கு உஷ்ணத்தின் காரணமாக நோய்கள் வந்தால் ஔஷதிகளை எடுத்துக் கொள்ளுதல், சுக்கிலத்தை வெளிப்படுத்தாதிருத்தல், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பின்னாலே சொல்றார். அவைகள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியவை. வெளில போனீங்கன்னா காலணி காலுக்கு கவசமிடாமல் போகக்கூடாது. மார்புக்கும் உச்சிக்கும் எப்பொழுதும் ஒரு மறைப்பு இருக்க வேண்டும். கவசத்து நம்முடைய பிறப்பு உறுப்புகளை எப்பொழுதும் மறைத்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் கோவணங்களை எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள் நம்முடைய யோகிகள். நாம் பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான சிந்தனைகள். அதெல்லாம் சொல்லி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று முடிக்கிறார். அப்புறம் கரண ஒழுக்கம், மனம், சித்தம், புத்தி, ஆங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4ஐயும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம். அதனுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கக்கூடாது. அதுல முக்கியமான விஷயம் மனம். மனம் மனம் போல் வாழ்க்கை அமையும். மனம் போன போக்கிலே போகக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே கால் போகலாமா? அப்படின்னு ஒரு சினிமா பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். அப்போ இந்த மனசை கண்ட வழிகளையும் அலைய விடக்கூடாது. இன்னொரு பழமொழி உண்டு, கரணம் தப்பினால் மரணம். அது என்னமோ குட்டிகரணம் போடுறது மாதிரியோ களை கூத்தாடிகள் செய்யறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி அல்ல. இந்த அந்த கரணங்கள் 4ம் தப்பினால் மரணம் தவறாது வரும். அதனால் தான் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அந்த கரணங்களை ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தி நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து அவற்றின் மேல், ஐம்புலன்கள் மேல், ஐம்பொறிகள் மேல், அந்த கரணங்கள் மேல் நாம் ஆட்சி செலுத்த வேண்டும். அவை நம்மை ஆட்சி செய்யக்கூடாது என்கிற கருத்தையும் வள்ளல் பெருமான் சொல்றார். அதே போல ஜீவ ஒழுக்கம், சமத்தில் எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கணும். ஆன்ம ஒழுக்கம், யானை முதல் எறும்பு ஈராக இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கு உள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அந்த ஜீவான்மாக்கள் திருச்சபை, அந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற பரமான்மா கடவுள் என்கிற தத்துவத்தை உணர்ந்து அந்த ஜீவராசிகளை போற்ற வேண்டும். அப்போ இந்த 4 வகை ஒழுக்கங்களையும் நாம் மேற்கொண்டால், மேற்கொண்டு ஒழுகினால், பணத்தில் இருக பிடித்துக் கொண்டால், அவற்றை செம்மைப்படுத்தினால், அவை நம்மை ஆளாமல் நாம் அவற்றை ஆளுகின்ற சக்தியை, ஆளுமையை நாம் பெற்றால், பாரதி சொல்வதை போல ஐம்பொறிகளின் மேல் அரசாணை என்று சொல்வானே, அப்படி ஆணையிட்டு நான் ஆணையிட்டால் இவை அடங்கிவிட்டால் அப்படின்னு பாட்டு பாடி அவற்றை அடக்க வேண்டும் என்பதை மனசிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இருந்தால், இறையருள் இறங்க பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தயாராக இருந்தால் அங்கே ஆண்டவன் இறங்கி உள்ளே நுழைவதற்கு தயாராக இருப்பான் என்று ஒரு பெரிய விளக்கத்தை வள்ளல் பெருமான் தருகிறார். அவர்களெல்லாம் தர்மம், அர்த்தம், மோட்சம், காமம் என்று சொல்லிவிட்டு போனதை விரிவாக எடுத்துக்கொண்டு ஆழமாக யோசித்து இந்த 4 புருஷார்த்தங்களையும் பெற வேண்டும் என்றால் இந்த 4 ஒழுக்கங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த ஒழுக்கங்கள் இருந்தாலே சாதாரணமாக உங்களை தேடி அந்த புருஷார்த்தங்கள் வந்துவிடும். ஆக மனித பண்புகளின் இலக்கு எது என தெரிந்து கொண்டு அதனுடைய உச்சியில் ஏறுவதற்கான பயிற்சி களங்கள்
பயிற்சி பட்டறை இந்த 4 ஒழுக்கமும் என்பதை வள்ளலார் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் என்பதால் முடிந்தவரை முயற்சி செய்வோம், முடிந்தவரை பயிற்சி செய்வோம். அதிலே நாம் தலையிட்டு அந்த நல்ல நெறிகளை வாழ்க்கையில் பின்பற்றி ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து, இது சன்மார்க்கம் கற்றுக் கொடுத்த பயன். என் வாழ்க்கையில் சன்மார்க்கத்திற்குள் நுழைந்தேன், வெளியே வருகிற பொழுது ஒரு நல்ல மனிதனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் இருக்கு பாருங்க. அதுக்கு இணையானது வேறு எந்த சன்மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் கிடைக்கும். எந்த மத மார்க்கமும் தராத, எந்த சமய வழியும் தராத, மனித குலத்தின் உச்சியை அறிமுகப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய மார்க்கம் தான் நம்முடைய சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம் என்பதை மனத்திலே வைத்து நீங்கள் எல்லாம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி, இதான் சரியாக முடிக்கிற தருணம். முடிக்கிற தருணம். ஒரு பேச்சாளர் முடிக்கிற தருணம்னு பேசிட்டே இருந்தார். வெடுக்குன்னு ஏஞ்சா சும்மா ஏந்திக்கல, ஒரு துப்பாக்கியோட ஏஞ்சா. காஷ்மீர்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான் போல. துப்பாக்கியை எடுத்து பேச்சாளர் முன்னாடி அப்படி நீட்டினா அவர் பயந்துட்டார். 1.25 மணி நேரம் பேசியிருக்க. துப்பாக்கி அப்படியே குறிப்பாக்குது. சுற்றாது என்ன, ஒன்ன சுட மாட்டேன், ஒன்னை இங்க கூட்டிட்டு வந்தான் பாரு ஒரு ஆளு. அந்த ஆளு யாருன்னு இப்ப தேடிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒன்ன சுட்டுட்டா ஒன்ன மாதிரியே இன்னொரு ஆளை நாளைக்கு அந்த ஆளு கூப்பிட்டு வருவான். அதனால அவனை போட்டு தள்ளிட்டோன்னு வையே, ஒன்ன மாதிரி ஆளு இங்க வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. இந்த பேச்சாளரை மிரட்டினானா, அப்படிலாம் ஒரு மிரட்டலுக்கு ஆளாகாமல் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ரசனைக்கும் சன்மார்க்க பெரியோர்களை ரசித்து சுவைத்து முகத்தில் அந்த ஆர்வத்தை பிரதிபலிக்க செய்து, இதுதான் ஃபீட்பேக்னு எனக்கு ஒரு 70 mm திரையில வண்ண திரையில இருப்பது மாதிரி உங்கள் எண்ணங்களை காட்டி என்னை பேச உற்சாகப்படுத்தினீர்களே, உங்கள் கரங்களுக்கு நன்றி, உங்கள் மனங்களுக்கு நன்றி, வள்ளலாருடைய அந்த கொடை தமிழுக்கு நன்றி என்று சொல்லி 4 நாள் தொடர்ந்து 2 மணி நேரம் 8 மணி நேரம் பயணம். இந்த மேடையில உண்மையிலே வந்து உட்காரும் போது ரொம்ப சோர்வு, எனக்கு வார்த்தைகள் வருமா என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு. அந்த சோர்வுக்கு மத்தியிலே நான் பேச தொடங்கிய பொழுது அந்த சோர்வு போகாமல் எனக்கு சோர்வு போட்டவர்கள் யாரெல்லாம் நீங்கள் தான் என்பதை சொல்லி தூரத்தில் கடைசி வரைக்கும் நான் பார்த்து, இந்த பக்கத்தில் இருக்க என்னுடைய அருமை சகோதரிகள் உட்கார்ந்து கேட்கிறாங்க பாருங்க. என்னுடைய மகளை நிகழ்த்தவர்கள் என்ன ரசனை என்ன சுவையோடு கேட்டார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்தி, வாழ்க சன்மார்க்கம், வாழ்க சன்மார்க்கம், பன்மார்க்கமும் பசையற்று போகட்டும், இந்த நன்மார்க்கம் மட்டும் தழைக்கட்டும் என்று சொல்லி, சங்கத்து சிற்றடியே, அடியார்களே, சங்கத்து சார்ந்தோர்களே, சங்கத்து உறுப்பினர்களே, உங்களுக்கு சாற்றுகின்றேன், உங்களில் ஒருவனாக என்னை நினையுங்கள் என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். அதை போல உங்களில் ஒருவனாக வள்ளல் பெருமானுடைய நெறிகளை மேடைகளிலே முழங்குகிற வாய்ப்பினை தந்து எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல திருவருட்பிரகாச வள்ளலாருடைய திருவடிகளை தாமரைகளை வணங்கி வாழ்த்தி, உங்கள் இடை வந்து உயர்ந்த தொட விளங்கி எங்கொழிலின் ஞானத்தை இருள பற்றும் ஆண்டவற்றுள் நின்னே தனியாடி வெங்கதில் ஒரு ஏழையது தன்னேறில்லாத தமிழ் வணக்கம் சொல்லி வாய்ப்பு